யாரு சொல்லு, யார் நீ? நான் யாருன்னு தெரியுமா? முனி முனியான் முனியான் முனியான். டேய் குமரேசா, ராமசாமி இங்க வாங்கடா. முனியோக சரசிங்க வா. என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா, என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா, என் பொண்ணு பாஸ் ஆயிட்டாடா. ஏய் எஸ்எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தீங்கடா. என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா. என்ன பாக்க லட்டு எடுத்துங்க. என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா. எல்லாம் பாஸ் ஆனாக்கா இனிப்பு கொடுப்பாங்க. நீங்க ஃபெயில் ஆனதுக்கு இனிப்பு கொடுக்குற? அது என்ன கதைன்னா, இப்போ பாஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்க, மேற்கொண்டு படிக்க காலேஜுக்கு அனுப்பணும். சரி, காலேஜுக்கு புள்ள போயிட்டு வர வரைக்கும் துக்கு 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 நெஞ்ச பூச்சிக்கிட்டு இருக்கணும். நீ காலேஜ் போற இடங்கள்ல கல்யாண தப்புலாம் நடந்து போகுது இல்லையா? ஆமா ஆமா. கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டா இங்கேயே அழகா ஒரு புள்ள ஒட்டி ஒரு பேரம்பேத்தியை பார்த்துக்கிட்டு அப்படியே நெஞ்சில போட்டுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா சுகமா இருக்கலாமா, நிம்மதியா இருக்கலாமா. அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ரொம்ப படிச்சவங்க தான் இந்த நாட்டுல தப்பு பண்றாங்க. நமக்கு அது வேண்டாம். கரெக்ட் தான். நம்ம ஊரு மாப்பிள்ளையா பார்த்து நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துறாயா? அவன் பொண்ணு ஃபெயில் ஆகல, அது பொறாம அவனுக்கு. ஏன் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா? எக்ஸாம் எழுதும்போது நீ தான் எனக்கே சொல்லி தந்த. நீ எப்படி ஃபெயில் ஆன? எங்க அப்பாவுக்கு யாருமே இல்லடி. நான் பிறந்தப்பவே என் அம்மா செத்துட்டாங்க. இவ்வளவு நாள் எங்க அப்பா எனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பெத்தவங்க செத்ததுக்கு அப்புறமா அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுல அர்த்தம் இல்லடி. அவங்க இருக்கிறப்பவே செய்யணும். அவருக்கு என்ன, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் குழந்தை அவர் நெஞ்சில சுமக்கணும். அதாண்டி அவரோட ஆசை. அதுக்கு தான் இப்படி பண்ணேன். நல்லப்பா, நல்ல பொண்ணு. அந்த ஏரியாவுக்குள்ள போஸ்டரே ஓட்ட முடியலையா? ஏண்டா ஏண்டா முனி இல்லாம ஏரியாவுக்குள்ள வந்தா காலை உடைச்சிடும் சொல்றாங்க. முனி 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 வைடா போன. எங்கடா முனி? வரலண்ணே. என்னது? போன எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சதுக்கு அவங்க ஏரியா மக்களுக்கு நம்ம எதுவும் செய்யலாம், அதனால வரமாட்டான். அவன் வரலன்னா அந்த ஏரியாவுல ஒரு பய ஓட்டு போட மாட்டான்டா. இந்த இடம் எலெக்ஷன்ல நான் வேண்டா ஜெயிக்கணும். அப்போ அவன் ஆளை வச்சு அடிச்சு தூக்கி வருவா? யாரு? நீ போய் முனிய அடிச்சு தூக்கிட்டு வர்ற போடாடே. நீங்க 100 பேர் போய் நின்னாலும் அவன் ஒருத்தனை அழித்து அடிப்பான்டா. வாடா நீ முதல்ல. டேய், அவனை ஆளெல்லாம் வச்சு அடிச்சு கொண்டு வர முடியாதரா. அவனை அன்பாலதான் அடிக்கணும். இப்ப நீ ஒண்ணு பண்ணு, நேரா முனிய போய் பார்த்து, நீ வரமாட்டேன்னு சொன்னதை அண்ணன் கிட்ட சொன்ன, அண்ணனுக்கு உடனே நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லு. அடுத்த நிமிஷம் அந்த நாய் நிக்கிறானா இல்லையா பாரு. அப்படியே அன்பால தாண்டா அடிக்கணும். போய் என்னன்னு சொல்லுவ? நெஞ்சு வலி. போ. அப்பா, இன்னைக்குதான் நீங்க கரெக்டா பேசிட்டீங்க. அந்த தண்டபாணி கூப்பிட்டு கூட நீங்க போல பாத்தீங்களா? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இப்ப மோர் குடிங்க. அண்ணா, தண்டபாணி என்ன வந்து பாருண்ணா. அப்பதான் வரமாட்டேன்னு சொல்றாருல்ல, சும்மா இதுக்கு வந்து தொலை பண்றீங்க. நீ சும்மா இருமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி, அதான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சல்ல. இதை தானே அவனும் வந்து சொன்னானுங்க. அண்ணன் நெஞ்சில் வந்து படுத்துனுக்கிறாரு. உள்ள யார் போனா யார்ட்டி எதுவும் பேச மாட்டாரு. முனி முனின்னு உன் பேர் தான் சொல்லினேங்கிறாரு. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். தம்பி இருப்பா, நானும் வரேன். அப்பா வேண்டாம்ப்பா. அவன் நண்பமா நெஞ்சு விளையாட துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். அண்ணா, நம்ம மேல தானே இருக்கு. தலைவா, என்னடி ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருக்கிற? தலைவா, போய் கதவை திறடி. தலைவா, தலைவா. வாங்க மணி, நீங்க வரலன்னு பாருங்க. உங்க போட்டோ வச்சுக்கிட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன தலைவா நீ ஏன் வந்த முனி? நான் இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே செத்து போறேன். தலைவா, அப்படி சொல்லாத தலைவா. சின்ன பிள்ளையில நாம 2 பேரும் அந்த குப்பத்துல எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தோம். பாலா போன இந்த எம்எல்ஏ பதவி வந்து நம்ம 2 பேரையும் பிரிச்சிருச்சே முனி. அதான் தலைவா, மேலிடத்துல இருந்து பணம் வரலைன்னா நான் என்ன பண்ணுவேன் முனி? வேணாம் முனி, எனக்கு இது எம்எல்ஏ பதவியே வேணாம். அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க பாரு, இந்த முனி இருக்க வரைக்கும் நீ தான் எம்எல்ஏ, நான் ஜெயிக்க வைக்கிறேன். தலைவா, மேல இடத்துல இருந்து பணம் வரணும்னு எனக்கு தெரியும் தலைவா. இந்த ஊர் மக்கள் நம்ப மாட்டேறாங்க. நீ விடு, கவலை விடு. ஊர் மக்கள் ஓமக்கு இருப்போம், என் பொறுப்பு நான் பாத்துக்கிறேன். விடு, இந்த தலைவன் ஜெயிக்க வைக்கிறேன். நீ தான் எம்எல்ஏ, கவலைப்படாத. நல்லா பாத்துக்க, உடம்பு பாத்துக்க. வர தலைவா.
முட்டாப்பய. வா ஒரு கை பாத்திரலாம். நம்ம தலைவெல்லாம் ஜெயிக்கணும். வா போறி சீக்கிரம், பசிக்குது. 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருப்பேன். அவனுக்காக நடிச்சதுல 2 மணி நேரம் லேட். போடு போடு. என்னது இது? சிக்கன். ஆ? பாத்துமா, எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடு. இருமா, அது எதுக்கு டஸ்ட்பின்ல? வாங்குடி, அதை கையில வாங்கு. முனி வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கொண்டு போய் ஐயாவுக்கு சாப்பிட கொடுத்த. அவர் எனக்கு காய்ச்சல் வேணாம், கொண்டு போய் முனிக்கு சாப்பிட குடுன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொண்டு குறி. போகும்போது அவனுக்கு இந்த கருப்பு ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பீரோல வச்சிருக்கேன், அதையும் எடுத்து கொண்டு கொடு. இன்னொரு 10 ரூபா போஸ்டா சேர்த்து ஓட்டுவான். முனி, வணக்கம். வணக்கம்மா. அம்மா, கருப்பு துணின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, ஐயா கொடுக்க சொன்னாரு. ஐயா சாப்பிடுறதுக்காக சிக்கன் பீஸ் எடுத்துட்டு போனேன். அவரு எனக்கு வேண்டாம், ஃபர்ஸ்ட் முனிக்கு கொடுன்னாரு. சாப்பிடுங்க, உங்க மேல எவ்வளவு பிரியம். டேய் வாடா வாடா. தலைவா எனக்காக கொடுத்துருவா சிக்கன் பீஸ். சொல்றா நீங்க வந்தான். என்னென்ன எலும்பு பாக்கெட்ல போட்டீங்க? தலைவனை குந்தாங்க. நீங்களும் போதுங்க. இந்த ஊர் நம்பணும்ல. ஆமா, என் பொண்ணு நம்பணும்ல. மறுபடியும் நந்தமணியோட முடிவை சேர்ந்துட்டானா? சேர்ந்திருக்க மாட்டான். நல்லா விசாரிச்சியா? நான் வச்சிருக்கேன் தலைவா. எப்படா போய் சேர்ந்தா? நீதான் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி பேசிட்டு இருக்கானா? போச்சு, எல்லாமே போச்சு. என்ன சொல்ற முனி? தண்டவாணி ரொம்ப நல்லவன், நம்ம ஊர்க்காரன். நம்ம ஊருக்கு எல்லாம் செய்யணும்னு அவனும் ஆசைப்படுறான். மேலிடத்துல இருந்து பணம் வரலாம், அவன் என்ன செய்வான் பாவம். முனி, உனக்கு என்ன சொல்லு, உயிரியே கொடுக்க இந்த ஊர் ஜனங்கள்லாம் தயாரா இருக்காங்க. ஆனா தண்டபாணி சொல்றது கேட்க தயாரா இல்ல. அவன் நல்லா ஏமாத்தி அனுப்பிச்சிருக்கான்பா. போன தடவை அவனை ஜெயிக்க வச்சப்போ ரோடு போட்டு தரேன், வீடு கட்டி கொடுக்குறேன், தண்ணி குழாய் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னான்ல. எதையாவது செஞ்சானா? சரி, அதை கூட விடு. போன தடவை சுனாமி வந்தப்ப எத்தனை குழந்தைங்க அனாதையானாங்க, எவ்வளவு வீடுங்களும் அடிச்சுட்டு போச்சு. எட்டியாவது பார்த்தானா? அவன் ஒன்னும் செய்ய முடியாம போச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறான். இந்த தடவை எல்லாரும் சேர்ந்து அவனை ஜெயிக்க வைப்பான். நிச்சயமா நம்ம ஊருக்கு பண்ணுவான் அவன். சரி, இவ்வளவு உறுதியா சொல்ற. இந்த தடவை ஜெயிக்க வச்சு அவன் எதுவும் செய்யலைன்னா எல்லாரும் நம்ம குலதெய்வம் மீயா கோயிலுக்கு வாங்க, அங்க சொல்றேன். நாம வணங்குற அந்த முனியா முன்னாள்னு சொல்றேன். நாம எல்லாருமா சேர்ந்து இந்த தடவை தண்டவாணி ஜெயிக்க வைப்போம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு அவன் எதுவும் செய்யலைன்னா நானும் என் பொண்ணு இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இது நான் வணங்குற அந்த முனியா மேல சத்தியம். நீ ஏன்டா ஊரை விட்டு வெளியே போகணும்? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்ச உடனே நான் சொன்னது பூரா செஞ்சு தரேன்டா. மேலிடத்துல இருந்து பணம் வரலைனாலும் சரி, என் சொத்து பத்து அத்தனை வித்தாவது இந்த ஊர் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றி காட்டுறேன்டா. இது ஓ ஏரியா மட்டும் இல்ல, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த ஏரியாவா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த எலெக்ஷன்லயும் நான் தான் ஜெயிப்பேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிக்க வைப்பீங்க. நான் ஜெயிச்சாலும் முனிதா எம்எல்ஏ. இப்ப என்ன சொல்றீங்க? இனி என்ன சொல்றது? கூத்த ஆரம்பிச்சிட முடியாது.